இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவுல உள்ள பாடல்கள் எடுத்துட்டு, வேற பாடல்கள் அந்த வீடியோவுக்கு வேற பாடல்கள் வைக்கிறது எப்படின்னு நீங்க ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இப்ப நான் அந்த வீடியோவுக்கு நான் எப்படி போறேன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அத பார்த்து நீங்க பொறுமையா கத்துக்கோங்க. இப்ப இன்ஸ்டா டாப்புக்குள்ள போய்க்குவோம். வீடியோக்குள்ள போயிட்டு, வீடியோ தொட்டுப்போம். இப்ப வீடியோ தொட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வீடியோவ எடுத்துப்போம். ஒரு நார்மலா ஒரு வீடியோ எடுத்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோல போய் நான் என்ன பண்றேன், இத ப்ளே பண் இந்த வீடியோவுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவுல உள்ள பாடல்களும் எனக்கு வேணும். ஆனா, வேற வீடியோவும் நான் இங்க வைக்கணும். இந்த வீடியோவுல உள்ள பாடல் வந்து எனக்கு எனக்கு தேவைப்படுது. இந்த வீடியோ உள்ள பாட்டு மட்டும் வேணும். ஆனா, இந்த வீடியோ வேண்டாம். பாடல்கள் மட்டும் வேணும் அப்படின்னு நெனச்சா கூட, இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ப்ளஸ் பட்டன தொட்டுட்டு, இப்ப நீங்க ஒரு வீடியோ வச்சிருப்பீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், நான் அக்ரிகல்ச்சர் சேனல் தானே. அதனால நான் அக்ரிகல்ச்சர் நெறையா வச்சிருக்கிறேன். அதுல ஒரு வீடியோவ நான் இப்ப தொடுறேன். இப்ப இந்த வீடியோவ நான் தொட்டுக்கிறேன். இப்ப இந்த வீடியோவுக்கு நான் அந்த பாட்ட வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து வீடியோல வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த வீடியோவ தொடுங்க. தொட்டுட்டு என்ன பண்ணுங்க, இந்த வால்யூம்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த வால்யூம் தொடுங்க. வால்யூம் தொட்டு ஃபுல்லா வச்சுட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸ்போர்ட் ஆடியோவ குடுத்துக்கோங்க. இப்ப எக்ஸ்போர்ட் ஆடியோ குடுத்துட்டீங்களா? இப்ப குடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ ஆடியோ லைட்டா லாங் பிரஸ் பண்ணி லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடு தள்ளுனீங்க அப்படின்னா, இந்த வீடியோ இங்க வந்துரும். அப்ப இந்த வீடியோவ நீங்க தொட்டு இந்த வீடியோவ டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? இந்த ஆடியோவ நீங்க தொடுங்க. அப்ப நம்ம எடுத்த ஆடியோ இங்க இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்ப வந்து இந்த வீடியோவுக்கு நம்மளோட வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுல இருந்து ஆடியோவ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுல சேர்த்துருக்கோம். இத அவ்வளதான். இது இந்த வீடியோவுல நம்ம சேர்த்துருக்கோம். இப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல, உங்களுக்கு வந்து அதே வீடியோவுல வேற பாட்டு வைக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணேன், இந்த வீடியோவ போயிட்டு, அந்த வழிய நான் சொல்றேன். அதையும் பார்த்து கத்துக்கோங்க. இப்ப இந்த வீடியோவுக்கு வச்சுட்டோம். இது இப்போ ஒரு ஒரு வீடியோவுலருந்து இப்ப நம்ம ஒரு ஷேர்சாட்லயோ, ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ, இல்ல யூடியூப்லயோ எடுத்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுல உள்ள பாடல்கள தூக்கி நம்ம வீடியோவுக்கு வச்சுட்டோம். இப்ப என்ன பண்றது, ஒரு வீடியோ நம்ம அந்த பாடல்கள் இருக்கு. அது இல்லாம நம்ம கேலரியில உள்ள பாட்ட வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப என்ன பண்றேங்க, இந்த வீடியோ இருக்குது. இப்ப பாருங்க உங்களுக்கு டெமோவுக்காக மறுபடியும் அதே வீடியோவ நான் வைக்கிறேன். இந்த அதே வீடியோ இருக்கு. இருக்கு. இந்த வச்சுட்டேன். இப்ப இதுல உள்ள ஆடியோவ நம்ம டெலீட் பண்ணிடுவோம். இப்ப இந்த வீடியோல உள்ள ஆடியோவ நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இருக்க ஆடியோ. இந்த வீடியோல இப்ப இந்த வீடியோவுல வந்து என்ன பண்றோம், ஆடியோ வந்து நம்ம மியூட் போட்டுட்டோம். மியூட் போட்டுட்டு, இந்த வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? வால்யூம தொட்டுட்டு, இத ஃபுல்லா 0ல வச்சுக்கோங்க. 0ல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் வராது. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு பாடல் நம்ம வைக்கணும் இல்லையா? நமக்கு புடிச்ச பாட்டு வைக்கணும் அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா, மேல உள்ள ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, மை மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத தொடுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு மை மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலரியில உள்ள நம்ம மெமரி கார்டுல உள்ள ஃபோட்டோக்கள் வரும். அந்த வீடியோ வரும். அந்த மியூசிக் வரும். இப்ப மெமரி கார்டுல நம்ம வச்சிருப்போம் இல்லையா? இத மாரி இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி வச்சுக்கலாம். அப்ப நீங்க அந்த பாட்ட தொட்டீங்கன்னா, சைடுல வந்து ரோஸ் கலர்ல யூஸ்ன்னு வருது பார்த்தீங்களா? இத தொட்டுக்கோங்க. அப்ப அந்த பாட்டு என்ன ஆகும்னா, இங்க வந்துரும் நம்ம வீடியோ. இப்ப வந்து இந்த வீடியோல உள்ள பாட்ட மியூட் போட்டுட்டு, இந்த பாடல்கள தூக்கி மேல வச்சு, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ, இல்ல ஒரு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றோம். எப்படி வேணாலும் அந்த வீடியோவ எடுத்துட்டு பாடல்கள் வந்து நம்மளோட கேலரியில உள்ள பாடல்கள எடுத்து இங்க உள்ள வச்சுக்கலாம். ரொம்ப சுலபம் தான். இத வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க எப்பயும் போல, டிக் குடுத்துட்டு மேல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபம் தான். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.